அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டவுடன் பணம் கிடைக்க இந்த ஒரு நம்பரை உள்ளங்கையில் எழுதுங்க, உடனே கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய பவர் உள்ள ஒரு நம்பர்ஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குதுங்க. பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும் இப்படின்னு பழமொழிகள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக கிடைக்குதா அப்படின்னா இல்லை இல்லைங்களா? பணம் இருக்கிறவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது, இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கிட்ட இன்னுமே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முன் ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினையின் காரணமாக தான் இப்போ நம்ம அந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இறை வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள். இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரையும் நீங்கள் எழுதலாம். இதில் கோடி கோடியாக இந்த நம்பரை எழுதுனா கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம் இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் இருப்போம், ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படும், ஒரு 2000 ஒரு 5000 நம்மளுக்கு பணம் தேவைப்படும், ரொம்ப எமர்ஜென்சியாக நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்போம், 2000 ரூபாய் கொடுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது யாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய நிலைமையிலையும் நம்ம கிடையாது. ஏன்னா விலைவாசி அப்படிங்கிறது ரொம்ப ஏறிட்டே போகுது. ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனிடம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்புங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தே தீரும். நீங்கள் கேட்கணும். அதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலைக்கு போனால் தான் பணம் கிடைக்கும், வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் பணம் கிடைக்குமா? நானும் அதை ஆமோதிக்கிறேங்க. நானும் அதை நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, இந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, பணம் அப்படியே மூட்டை மூட்டையாக கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இப்போ ஒரு பக்கம் ஒரு கம்மியான சம்பளத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனியிலேருந்து அதிக சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்ருப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய கஸ்டமர்ஸ் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து வருமானங்கள் அதிகரிக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அந்த பணத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் இந்த நம்பர்ஸு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி சிம்பிளோட வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக இது உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணத்தை உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த நம்பரை விட்டுறாதீங்க. இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதுலேயும் அதிகாலையில் இந்த நம்பரை எழுதி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனியிலேருந்து நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், அந்த ஜாப் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி, கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய விருப்பத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடியது. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, 888888 அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது உள்ளங்கையின் கட்டை விரலுக்கு கீழே அதை சுக்கிரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விரலில் அந்த இடத்துல கட்டை விரலுக்கு கீழே ஒரு மேடு இருக்கும் இல்லையா, அதில் 888 அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி நம்பரை நீங்கள் எழுதணுங்க. இது க்ரீன் கலரில் தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா, பென்சில், மார்க்கர் இப்படி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த 888 உங்களுடைய இடது உள்ளங்கையின் கட்டை விரலுக்கு கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க.
அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன், அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு எப்போ தீரும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நான் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா அந்த பண தேவைக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறத எவ்வளவு தூரம் நீங்கள் அதுக்கு டிசர்வாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இதுலேயும் கண்டினியூஸாக நீங்கள் 21 டேஸ் இந்த நம்பரை நீங்கள் எழுதினா போதும். இது பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ பூஜை முறைகளோ கிடையாது. அதனால் யார் வேணுமானாலும் இந்த நம்பரை எழுதி ஜஸ்ட்டு நீங்கள் அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க, அவ்வளவுதான். இதில் நீங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய மணி மேனுஃபேக்சன் தான். அதனால் கட்டாயம் இதை யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் எழுதலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம். இதில் மற்ற மதத்தினர் யாராவது பார்க்குறீங்க, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இதில் ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ தீபங்களோ எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்ஸ் அப்படின்னே நாம் சொல்லலாம். அதனால் நம்ம இந்த பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், இல்லை ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானங்கள் உங்களுக்கு வரும். அப்போது நம்மளுக்கு நம்ம பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ அன்றாட தேவை. பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இல்லையா? எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு பணம் வேணும். அப்போ அந்த பணம் நம்மளுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். அந்த பண தேவையை நம்மளுக்கு பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அப்படின்னே நாம் சொல்லலாம். அதனால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கிற அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு ஜாப்காக இருக்கலாம், கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அதனால் இந்த இன்ஃபினிட்டி நம்பரை நீங்கள் உங்களுடைய கையில் எழுதிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதிலேயும் அதிகாலையில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து 21 நாட்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.